संतुष्ट जिंदगानी सीखा है प्रेम जैसे हर रूह को भिगोना सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना योगी पवित्र जीवन कितना सुखद सलोना सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना कितना सुखद सलोना कितना सुखद सलोना कितना सुखद सलोना। अरे शिव की याद रहेगी तब आँखों में समाया वो होगा। हम धन्य तभी बन पाएंगे जब ऐसा प्रिय जीवन होगा। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। जहाँ होता है मानव का धन वही होता है उसका मन। इसलिए परमात्मा ने बताया मुझसे लगा लो अपना मन। हम सा नहीं कोई जमाने में रचना रचता का ज्ञान जिसे, पर ऐसा भी बनना होगा नहीं कभी अभिमान जिसे। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। ये दुनिया तो मायावी है, माया से भला कैसी यारी। अपने तो दो ही ठिकाने हैं, वैकुंठ दुनिया निराकारी। धुंधला सा अंधियारा है, दीपक से उजियारा होगा। ये आँख भी तन का दीपक है, ये ज्ञान जीवन दीपक होगा। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। अरे शिव की याद रहेगी तब आँखों में समाया वो होगा। हम धन्य तभी बन पाएंगे जब ऐसा प्रिय जीवन होगा। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। ஓம் சாந்தி. அவ்யக்த் பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்களினூடாக கடவுளின் அன்பை அனுபவம் செய்தல். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। बाप दादा भी रोज अमृत वेले பாப்தாதா தினமும் அமிர்த வேளையில்
தனது மாலையின் மணிகளை பார்த்து அவர்களுடன் விசேடமாக கொண்டாடுகின்றார். அவர்களுடன் விசேடமாக கொண்டாடுகின்றார். நீங்கள் அனைவரும் உங்களை மாலையின் மணிகளாக புரிந்து கொள்கின்றீர்களா? 16,000 என்ற இன்னொரு மாலையும் உள்ளது. ஆனால் அது இரண்டாவது மாலையாகும். புகழ்வதற்கும் பூஜிப்பதற்கும் தகுதி வாய்ந்த விசேடமான மாலையே முதல் மாலையாகும். என்று பாப்தாதா அந்த மணிகளை பார்த்தார். ஏனென்றால் பிரம்மா பாபாவுடன் கூடவே அவர்களே விசேடமாக ராஜ்ய உரிமையை பெற்றுக்கொள்வார்கள் என்று தந்தை பிரம்ம பாபா தற்சமயம் தீவிர முயற்சி செய்யும் தனது குழந்தைகளை பார்க்கின்றார். தீவிர முயற்சி செய்யும் தனது குழந்தைகளை பார்க்கின்றார். ஆமாம், எதிர்காலத்து ராஜ்ய சிம்மாசனத்தில் 2 பேர் மட்டும் அமருவார்கள். எனினும் முதல் மாலையில் வருபவர்கள் ராஜ்யத்தில் அவர்களின் சகபாடிகள் ஆவார்கள். எனவே நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் பாப் தாதாவுடன் வீட்டுக்கு திரும்பி செல்வீர்கள். ஏனென்றால் இது இப்போது உங்கள் அனைவருக்கும் திரும்பி செல்லும் பயணமாகும். நீங்கள் எப்படியும் திரும்பி செல்ல வேண்டும் என்பதால் நீங்கள் தனியே செல்லாமல் தந்தையுடனேயே திரும்பி செல்வீர்கள். எனவே யார் நெருக்கமான மணிகளாக இருந்து தந்தையுடன் திரும்பி செல்வார்கள்? நீண்ட காலத்துக்கு தீவிர முயற்சியாளர்களாக இருப்பவர்களே, வெறுமனே முயற்சியாளர்கள் அல்ல. சில வேளைகளில் மட்டும் சிலதை செய்பவர்கள் அல்ல, நீண்ட காலத்துக்கு தந்தைக்கு சமமாக இருப்பவர்கள் மட்டுமே ராஜ்ய உரிமையை கோரிக்கொள்வார்கள். எனவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் தீவிர முயற்சியை செய்கின்றீர்களா? முயற்சியாளர்களின் வரிசையில் தாம் இருக்கின்றோம் என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். தீவிர முயற்சியாளர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் உங்களின் கைகளை மிகவும் தாழ்வாகவே உயர்த்துகின்றீர்கள். அச்சா, உங்களில் பலர் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இவ்வாறு அல்ல, உயர்வாக. அச்சா, आओ तीर्थ बना है तुमसे वाले, महक रहा है मधुबन तुमसे।
ओम शांति। अव्यक्ति ஓம் परिवार சாந்தி. में आपका स्वागत है। அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் आज அனைவரையும் வரவேற்கின்றோம். 5 இன்றைய தினம் अपवित्रता के 5 बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ पवित्र बनो। आज का विषय है ब्राह्मण जीवन की पर्सनालिटी இன்றைய है தலைப்பு पवित्रता। தூய்மையும் अव्यक्त शब्द। ஆளுமையும். आप आत्माएं ब्राह्मण அவ்யக்த जीवन சமிச்சை में ऐसे पवित्र बनते हो जो தூய்மையின் शरीर भी விண்மையின் விதையை प्रकृति भी முடித்து पवित्र முற்றிலும் बना देते हो। சுத்தமானவராக, அதாவது इसलिए தூய்மையானவர்களாக ஆக शरीर भी வேண்டும். पवित्र ஆத்மாக்களான है और நீங்கள் आत्मा भी உங்களின் पवित्र है। சரீரங்களையும் சடப்பொருளையும் संपूर्ण पवित्र தூய்மையாக்கும் வகையில் अर्थात உங்களின் பிராமண अपवित्रता का வாழ்க்கையில் अंश நீங்கள் मात्र மிகவும் रहना है, தூய்மையாகுகின்றீர்கள். क्योंकि ஆகவே जितनी உங்களின் पवित्रता சரீரமும் है उतनी தூய்மையாகுகின்றது, ब्राह्मण जीवन की ஆன்மாவான நீங்களும் पर्सनालिटी है। தூய்மையாகுகின்றீர்கள். अगर முழுமையான पवित्रता தூய்மை என்றால் कम तो தூய்மையின்மையின் पर्सनालिटी சிறிதளவு कम। சுவடேனும் ये प्योरिटी की இருக்கக்கூடாது. पर्सनालिटी இது ஏனென்றால் स्वभाव में நீங்கள் सहज தூய்மையாகும் அளவிற்கு பிராமண सफलता வாழ்க்கையின் दिलाएंगे। ஆளுமையையும் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள் ஏதாவது தூய்மை दादी குறைவாக प्रकाशमणि இருந்தால் जी की இந்த ஆளுமையும் विशेषताओं का குறைவாகவே वर्णन இருக்கும். दादी இந்த जानकी जी के தூய்மை द्वारा என்ற ஆளுமை 5वें இலகுவாக पॉइंट நீங்கள் श्रद्धा செய்யும் भाव சேவையில் और வெற்றி பெறச் सच्चापन செய்கின்றது. में। तो मीठी दादी தாதி की याद பிரகாஷ்மணி में ஜியின் प्यार में தாதி श्रद्धा பிரகாஷ்மணியை भाव பற்றி से தாதி ஜாங்கியின் सच्चा பகிர்வு. बनने का व्रत ले लो। सच्चा बनना है இனிமையான तो कैसे தாதியின் बनना நினைவில் है उसके बगैर அன்பும் நம்பிக்கை तात உணர்வும் लात और कोई बात உண்மையானவராகவும் न हो। மாறுவதற்கு, நீங்கள் உண்மையானவராக तात अंदर மாறுவதற்கு की விரதத்தை लात எடுத்துக்கொள்ள लगन வேண்டும். बात मुख की। तो मैं प्यारी मीठी दादी की याद में உண்மையானவராக अपने மாற भाई வேண்டும் बहनों को என்றால் कहती हूँ, எப்படி மாற வேண்டும்? अपनी घोट तो नशा चढ़े, जोटे सो अर्जुन, करना है तो अब कर ले। 3 बातें याद रख, பாபாவினுடைய मुझे இனிமையான करना है, நினைவும் जोटे அந்த सो இனிமையான अर्जुन, வார்த்தைகளையும் हर நீங்கள் एक நினைவில் कर सकता வைத்திருக்க है। வேண்டும். अपनी घोट जो ज्ञान அதுவே बाबा எதெண்டா देता है उसका मनन चिंतन 3 करके விஷயம் சொல்றாங்க. ज्ञान का सिमरण करके அதாவது தனக்கு सरणी தானே में தேடலே आने के போதையை लिए தரும், स्मृति ஏற்றுக்கொள்பவரே स्वरूप बनने அர்ஜுனன், का செய்வதாக ध्यान இருந்தால் रखना இப்போதே है। செய்துவிடு. இந்த 3 விஷயங்களை सिमरने நீங்க में நினைவு आना வச்சிருக்க है வேண்டும். तो ज्ञान के सिमरण ஏற்றுக்கொள்பவனே से व्यर्थ அர்ஜுனன். से फ्री होना है। தன்னை अभी தேடுதல் हम அப்படின்னா मधुर दीदी जी பாபாதார से ஞானத்தை सुनेंगे। நீங்க சிந்தனை செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். நினைவு அலைகளில் வர நினைவு சொரூபமாக மாறுவதில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். நினைவு அலைகளில் வர வேண்டுமென்றால் ஞான சிந்தனையில் வீணானவற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தேவி கூறுவதை கேட்போம். सभी मौज में हैं व्यक्ति परिवार। हमारे அவ்யக்தி पास तो பரிவாரில் वैसे நீங்கள் भी அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? शाम का समय आता है तो अपने परिवार से मिलना है। अब तो ऐसा लगने நான் लगा है மாலையானதும் कि என்னுடைய குடும்பத்தை यहाँ तो मिलने சந்திப்பதற்கு का இங்கே अभ्यास வருகின்றேன். अपने எனக்கு में இது चाहिए। மிகவும் பிடித்திருக்கின்றது. सत्युग में सोचते हैं ना शाम को क्या करेंगे। हाँ, ज्ञान की இந்த मीटिंग में तो नहीं करेंगे, சந்திப்பு भिन्न சத்திய भिन्न யுகத்திலும் तरीके से தொடரும் அப்படின்றாங்க. बहलाना, एक पारिवारिक रूप से वहाँ पर मिलना होता है। तो यहाँ भी इसी तरह से आप परिवार की तरह मिलते அங்க हैं, வந்து अपने पुरुषार्थ की लेन देन இங்கேயும் நாங்க करते हैं। குடும்பத்துல மீட்டிங் வைப்போம் இல்லையா, बाबा के சந்திப்பு. जो அதே போல इशारे मिल அங்கேயும் रहे हैं சந்திப்பு இருக்கும்ன்றாங்க. उनको समझने, अभ्यास करने और स्वरूप बनने की कोशिश करते हैं। எங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைக்கின்ற இந்த சமிச்சை நாங்க अगस्त का பயிற்சி मास है, செய்கின்றோம், அதன் சொரூபமாக पवित्रता ஆகுகின்றோம். का विषय है। இது ஆகஸ்ட் மாதம். पवित्रता தூய்மை என்பதுதான் தலைப்பு. बाबा कहते हैं आपका जन्म सिद्ध अधिकार है। பாபா கூறுகின்றார், पवित्रता सुख शांति और தூய்மை संपन्नता। உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு பாபா சொல்றாங்க. तो मुझे தூய்மை, अपनी पवित्रता की அமைதி, पर्सनालिटी ப்ராஸ்பெரிட்டி வளம், और परसेंटेज अगर देखनी है தூய்மையின் ஆளுமை
என்னுடைய सुख தூய்மையின் कितने ஆளுமையை सुखी நான் कितने हैं சோதனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெர்சன்டேஜில் நான் दुख करना दुख சதவீதம் लगना தூய்மையின் ஆளுமையை दुख கொண்டிருக்கிறேன் என்று, देना दुख लेना எவ்வளவு தூரம் நான் மகிழ்ச்சியாக दुख का இருக்கின்றேன். ये जो भी நான் बन रहा है துன்பத்தை கொடுப்பது, துன்பத்தை எடுப்பது, वो विकार இந்த होता மாதிரி है ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் சோதனை செய்து பார்க்க कोई ना வேண்டும். कोई விகாரங்கள் ஏதாவது இருக்குதான்னு हो சோதனை செய்து सकता பார்க்க है வேண்டும். पता नहीं लग रहा हो लेकिन बड़े सूक्ष्म में आज तो உங்களுக்கு அது मंदिर नीति का தெரிந்திருக்காது. சில शिक्षा நேரங்களில் அது मात्रा சூட்சுமமான बाबा முறையில் இருக்கும். तो जब हम बाबा के बनते हैं எந்த விதமான तो हमें ஒரு वरदान ஆசையின் मिलता है சுவடு கூட पवित्रता எங்களுக்கு का தெரியாம இருக்கும். मुझे अभी भी நாங்க याद है कि ஆரம்பத்துல मैं பாபாட்ட வரும்பொழுது தூய்மைக்கான श्री ब्रह्मा ஆசீர்வாதம் बाबा से கிடைத்திருக்கும். शिव बाबा से பாபா கூறுவர், ब्रह्मा बाप के द्वारा मिलने के लिए मधुबन பிரம்ம में पहली बार பாபாவினூடாக आई சிவ் பாபா சொல்லுவாங்க, நாங்க முதல் तो பாபா बाबा की சந்திக்க दृष्टि से ऐसा अनुभव மதுபன் हुआ வந்தபோது कि उसने अंदर से सब பாபாவினுடைய திருஷ்டி பிரம்ம பாபாவினூடாக पवित्र कर எனக்கு दिया கிடைத்த போது நான் நிறைய सब அனுபவம் कुछ செய்தேன் निकाल என்றால், दिया और एक नई जीवन दी रूहानी जीवन दी அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் आज वो बात समझ மாசுக்களும் में आती है என்னிலிருந்து விலகினதாக நான் அனுபவம் செய்தேன். ஆன்மீக அன்பு चलो மாத்திரமே पिछले हिसाब இருந்தது. किताब जो होंगे पर संगम युग पर हमारा हिसाब किताब ना बने எங்களுக்கு இருக்கின்ற அந்த பழைய கணக்கு न வழக்குகளை दुख நாங்கள் लेना முடிக்க है न देना வேண்டியதுதான். है ஆனாலும் நீங்கள் துன்பத்தை सदा எடுக்காதீர்கள், अविनाशी துன்பத்தை कमाई करते கொடுக்காதீர்கள். रहना तो पवित्रता के लक्षण है எப்பொழுதும் ஆட்ட அசைக்க सुखी முடியாத இந்த क्योंकि இந்த भोग होता है तो भी செல்வத்தை, मुश्किल है அதாவது लोभ होता है तो भी எங்கேயாவது பற்று இருக்குமா இருந்தா அது ரொம்ப तो கஷ்டமா जितना இருக்கும் हम உங்களுக்கு. सुखी அதே हैं மாதிரி பேராசை जितना இருக்கக்கூடாது. हम शांत हैं எவ்வளவு நீங்க மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்க हम அமைதியாக संपन्न भी हैं இருப்பீங்கள், அமைதியில் இருப்பீங்கள். भरपूर हैं हर बात में सफलता है நாங்கள் நிறைவாக இருப்போம். तो इसलिए ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா पवित्रता सुख நிறைந்து शांति வழியிறது, அதாவது சக்சஸ்ஃபுல், हमारे यहाँ एक स्लोगन வெற்றியாக कहते இருப்பது. हैं पवित्र और தூய்மை, सुख और शांति அமைதி, की மகிழ்ச்சி जननी या माँ இவையெல்லாம் पवित्रता நிறைந்திருக்கும். है कोई कहे मैं बहुत सुखी हूँ மகிழ்ச்சியினதும் அமைதியினதும் बाहरी தாய் रूप से தூய்மைதான். भौतिक रूप से मैं सुखी हूँ வெளிப்புறமாக ஆம், சந்தோஷமாக இருப்பார்கள். लेकिन कभी வெளி किसी உலகத்துல का दर्द दुख कुछ भी देखते हैं तो दुख हो जाता है नहीं ऐसे ही फिर अंदर में வேற யாராவது शांत रहे துன்பப்பட்டா நீங்க அதை பார்த்து நீங்க துன்பம் அடைவீர்களா இருந்தால் அந்த அமைதி இருக்காது अशांति का உள்ளார்ந்தமாக. कारण ही कुछ न कुछ अंदर में किसी न அமைதியின்மை किसी இருப்பதற்கான विकार के कारण காரணம் உள்ளார்ந்தமாக ஏதோ ஒரு விதமான चाहे விகாரம் எங்களுக்கு क्रोध है இருக்கிறது தான். ஏதோ चाहे ஒன்று, भय होगा किसी बात का கோபமாக இருக்கலாம், लोभ हो सकता है ஏதாவது ஒன்றை பற்றிய பயமாக இருக்கலாம், तो सदा பேராசையாக देखते இருக்கலாம். रहो இப்படி ஏதோ ஒரு कि விகாரம் मेरी இருப்பதுதான் पर्सनैलिटी எங்களுக்குள்ள में உள்ளார்ந்தமாக அமைதியின்மையை मेरे ஏற்படுத்துகின்றது. चेहरे पर ஆகவே பாபா கூறுகின்றார், सदा सुख और शांति தூய்மையின் की ஆண்மை पूरी तरह से எங்களுடைய முகத்தில் लक्षण தெரிய भी है வேண்டும். और மகிழ்ச்சி, वाइब्रेशंस भी है அமைதி இவற்றின் स्वरूप ही ऐसा है அதிர்விலைகளும் முகத்தில் தென்பட तो வேண்டும். बाबा आज ये चाहते हैं அதனுடைய சொரூபமாகவும் இருக்க வேண்டும். ஆகவே कि இன்று जो मेरे பாபா बच्चे எங்களுக்கு हैं என்ன கூறுகின்றார் என்றால், सभी ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण है तो उनकी पर्सनैलिटी में பிராமணர்கள் प्योरिटी பிராம की जो பிரா क्वालिटी है பிரம்மாவினுடைய வாய்வழி प्योरिटी की தோன்றல்கள், जो शक्ति है प्योरिटी कैसे पता लगेगी தூய்மையின் சக்தி प्राप्ति से இருக்கின்றது. எப்படி உங்களுக்குள்ள தூய்மையின் சக்தி இருக்கின்ற எப்படி தெரியும்? உங்களுக்கு கிடைக்கின்ற बाबा के घर பேறுகளின் पे அடிப்படையில். मधुबन में हजारों आते हैं மதுபன்ல बाहर रहने भी आते பாபாவினுடைய हैं வீட்டில் ஆயிரம் ஆயிரம் बहुत शांति का மக்கள் अनुभव வருவாங்க. होता है அவர்கள் அமைதியை और அனுபவம் उनको செய்து ये पता செல்வார்கள். नहीं है कि शांति ஆனா का அவங்களுக்கு वातावरण தெரியாது இந்த पवित्रता का அமைதியின் तो कहते हैं पवित्रता का बर्तन இந்த வாயுமண்டலம்
தூய்மையின் அடிப்படையிலானது என்பது அவர்களுக்கு तो தெரியாது. इन सभी बाबा के बच्चों को ஆகவே जो பாபாவினுடைய बाबा ने அனைத்து हमें குழந்தைகளும் पवित्रता का वरदान और वर्षा दिया है எங்களுக்கு பாபா उसको अंदर में தூய்மையின் रियलाइज करते हुए ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். अपनी पर्सनैलिटी உள்ளாந்தமாக நாங்கள் அதனை உணர்கின்ற போது कभी எங்களுடைய चेहरा न தூய்மையின் बदले, ஆளுமை किसी बात में निराश न எங்களுடைய हो, முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் सदा இருக்கக்கூடாது. संतुष्ट எந்த रहे। உடைய எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும். तो எந்த ஒரு पवित्रता का जो டிசப்பாயின்மெண்ட்ஸும் बल है இருக்கக்கூடாது. वो जैसे हम यूज कर रहे हैं नहीं ஆகவே தூய்மையின் नहीं तो कई சக்தியானது बार पवित्रता है और मन अशांत है பல சந்தர்ப்பங்களில் तो जरूर दया अभिमान हो सकता நாங்கள் है தூய்மையை பின்பற்றுவோம், ஆனால் அதாவது கடைப்பிடிப்போம், बेभान ஆனால் हो எங்களுடைய सकते हैं முகத்தில் குழப்பம் தெரியும், कोई ना कोई कारण होता है அமைதியின்மை अगर हम தெரியும். कारण का पता लगाते जाते हैं அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். तो அந்த एकदम उसको காரணத்தை நாங்கள் देखते हैं கண்டுபிடிப்போமா இருந்தா आज बाबा ने कहा ना तुमकी क्या सेवा है கண்டுபிடித்து तुम्हारी அந்த दुख விஷயங்களை हरता நாங்கள் सुख விளக்க வேண்டும். प्रदाता இன்று பாபா என்ன சொல்லுறார் என்றா, நீங்கள்தான் जिनकी भी दुखी आत्माएं தூய்மையை ஆம், அகற்றி दृष्टि द्वारा சந்தோஷத்தை वाणी அளிப்பவர் द्वारा அப்படின்னு பாபா சொல்றாங்க. वाइब्रेशन मनसा द्वारा யாரெல்லாம் துன்பமாக இருக்கின்ற उस ஆத்மாக்கள் आत्मा உங்களுக்கு का दुख முன்னால दूर வர்றாங்களோ, बनाए உங்களுடைய திருஷ்டியின் மூலம், उसका मन शांत வார்த்தைகள் மூலம், और உங்களுடைய सुखी செயல்கள் மூலம் அந்த ஆத்மாக்கள் तो इसलिए बाबा कह சந்தோஷத்தையும் रहे हैं அமைதியையும் அனுபவம் செய்ய வேண்டும். ब्राह्मण जीवन की ஆகவே क्या இன்று பாபா पर्सनालिटी சொல்றாங்க, है प्योरिटी तो बाबा பிராமண कहते हैं வாழ்க்கையின் ஆளுமை देखो आज दुनिया में தூய்மையாகும். कितने ही लोग ब्रह्मचारी तो रहते இன்று हैं இந்த உலகத்திலே எத்தனையோ लेकिन बाबा ஆத்மாக்கள் कहते हैं आप तो ब्रह्मचारी हो பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறாங்க, ஆனா दादी प्रकाश पणी जी का நாங்க मास है பிரம்மாச்சாரி. தாதி उनका பிரகாஷ்மணியின் सभी के மாதம் இது. प्रति सच्चा स्नेह वो उनकी அவர் पवित्रता का बल அனைவர் था மீதும் உண்மையான அன்பை கொண்டிருந்தார். सदा स्नेह அது मुहूर्त रहती थी தூய்மையின் சக்தியாகும். எப்பொழுதும் அன்பாக இருந்தார். அவர் दादी प्रकाश அன்பின் पणी जी का வடிவமாக இருந்தார். தாதி பிரகாஷ்மணிஜி सबको हर प्रकार அனைவருக்கும் से जो उनके मन में भावना है அவருடைய மனசுல பாவனை இருந்தது எப்படின்னா, वो पूरी हो அவர்களுடைய दादी மனதில் प्रकाश पणी என்னெல்லாம் जी எண்ணம் की இருந்தோ அது पर्सनालिटी நிறைவேற வேண்டும் அப்படின்ட்டு. वो ஆகவே தாதி पवित्रता देखी பிரகாஷ்மணியினுடைய कोई ஆளுமை ऐसा வந்து आकर्षण था தூய்மை, அவருடைய ஆளுமையில चाहे தூய்மை वो छोटे வெளிப்பட்டது. बच्चे हों அப்பேற்பட்ட கவர்ச்சி चाहे अपने இருந்தது. ब्राह्मण कुल के हों चाहे कोई भी बड़े से बड़े பிராமண अच्छे குலத்துல पोजीशन वाले भी दादी को आकर नमन करते थे யாராக இருந்தாலும், சீனியரா संत இருந்தாலும், महात्माएं தாதியின் முன்னிலையில அனைவரும், दादी से उनको जो அவங்க पवित्रता துறவிகளா का अनुभव இருக்கட்டும், हुआ சன்னியாசிகளா இருக்கட்டும், மகானாத்மாக்களா இருந்தாலும் दादी தாதியின் में முன்னிலையில नम्रता தலை बहुत வணங்கி थी நிற்பாங்க. ஏனென்றா தாதியிடமிருந்து அவர்களுக்கு तो एक அப்பேற்பட்ட बार कुछ அனுபவம் साधु संत கிடைச்சிருந்தது. सम्मेलन किया था तो एक बहुत बड़ा महात्मा था दादी से मिलने நாங்க आया दादी சில के कमरे में சில செயின்ஸ் அந்த சன்னியாசிகளோட ஒரு तो ஒரு दादी ने கூட்டம் कहा நடத்திய பொழுது, सोफा पर मेरे साथ சத் बैठ जाओ சங்கம், वो नीचे बैठ रहा था தாதி சொன்னாங்க, அவங்கள எனக்கு பக்கத்துல அமர்ந்திருங்க तो दादी சோஃபாவில் அப்படின்னு சொன்னாங்க. साड़ी का पल्लू ठीक कर रही थी तो उसको थोड़ा टच हो गया पल्लू தாதி तो தன்னுடைய उसका சாரியை अनुभव சீர் सुना செய்து रहा था கொண்டிருந்தார். इतनी मुझे करंट आई पवित्रता की அந்த कि उस दिन दूसरे சன்னியாசியின் दिन उसने அந்த सारी सभा में ஆம், कहा दादी அந்த राखी சாரி बांध அவர்ல देंगे முட்டிட்டுது. அப்ப तो அவர் उनकी அந்த हम முழு लोग धनबाद கூட்டத்துல नहीं முழு है பேருக்கு முன்னால சொன்னார். நெக்ஸ்ட் டே, कि அடுத்த मेरे நாள், 2 लाख मेरे साथ के जो महात्माएं हैं हम सब दादी के भाई हैं और हम दादी के लिए அப்ப सहयोग தாதியினுடைய चाहिए வந்தவங்க எல்லாரும் தாதியினுடைய सहायता சகோதரர்களாக चाहिए இருந்தாங்க. हम நாங்க सब தாதியோட बेनती करें फिर उसने कहा हमारी पवित्रता என்ன और आपकी விதமான पवित्रता में तो बहुत अंतर है சப்போர்ட் வேணுமென்றாலும் நாங்க எல்லாரும் तो इस கொடுத்தோம். तरह से एक पवित्रता की सेवा बल இந்த விதமான சேவை सारे வந்து विश्व को தூய்மையின் அடிப்படையிலான इसकी சேவையாக आवश्यकता இருந்தது. है तो इसलिए कहते हैं कि ஆகவே பாபா आप கூறினார், आत्माएं
ब्राह्मण जीवन में ऐसे पवित्र बनते हो நீங்கள் ஆத்மாக்களான நீங்கள் जो உங்களோட शरीर भी சரீரங்களையும் प्रकृति भी சடப்பொருளையும் தூய்மையாக்குற பவித்திர வகையில பனாலே. உங்களுடைய பிராமண வாழ்க்கையில நீங்கள் शरीर தூய்மையாகுகின்றீர்கள். तो प्रकृति நீங்க से உங்களின் बना हुआ है, சரீரங்களையும் சடப்பொருட்களையும் தூய்மையாக்கக்கூடிய வகையில உங்களுடைய பிராமண लेकिन आप வாழ்க்கையில் बाबा के நீங்கள் மிகவும் किसी भी घर தூய்மையாகுகின்றீர்கள். में कहीं भी जाएंगे विश्व में, பாபாவின் வீடுக்கு शुद्ध நீங்க எங்க वातावरण, போனாலுமே, वाइब्रेशन, எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த वो அதிர்வலைகள், इतनी अच्छी அந்த होती है வாயுமண்டலம் कि अंदर घुसते ही தூய்மையானதாக இருக்கும். அது शांति மிகவும் का अनुभव சக்தி होता है, வாய்ந்ததா प्रेम का இருக்கும். अनुभव होता है। நீங்க அதுக்குள்ள காலடியடி வைத்த प्रकृति உடனே वातावरण உங்களுக்கு में அந்த அமைதியின் அனுபவம், इसलिए बाबा कहते அன்பின் हैं அனுபவம் कि கிடைக்கும். ஆகவே तो அந்த आत्मा भी पवित्र, शरीर और प्रकृति அந்த और साथ साथ आत्मा भी पवित्र। உங்களுடைய ஆத்மா தூய்மையாக तो இருக்கின்ற बाबा பொழுது कहते உங்களுடைய हैं சரீரமும் संपूर्ण தூய்மையாகுகின்றது. पवित्र अर्थात முழுமையான தூய்மை என்றால், अपवित्रता का अंश मात्र அதாவது भी ஆத்மாவான नहीं நீங்களும் है, தூய்மையாகுகின்றீர்கள். முழுமையான தூய்மை என்றால் क्योंकि जितनी தூய்மையின்மையின் पवित्रता சிறிதளவு है சுவடேனும் उतना ही ब्राह्मण जीवन की சிறிதளவு पर्सनैलिटी। சுவடேனும் இருக்கக்கூடாது. இது ஏனென்றால் நீங்கள் தூய்மை तो बाबा कहते ஆகும் हैं कि அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் ஆளுமையை पवित्रता கொண்டிருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க कम தூய்மையாகின்றீங்களோ तो அவ்வளவுக்கு அளவு पर्सनैलिटी भी कम। பிராமண வாழ்க்கையின் ஆளுமையை கொண்டிருப்பீங்க. அப்பொழுது पर्सनैलिटी का உங்களுக்குள் जो आप ஏதாவது ஒரு தூய்மை குறைவாக இருந்தால் तो இந்த बाबा कहते ஆளுமையும் हैं कि குறைவாகவே प्योरिटी की இருக்கும். पर्सनैलिटी இந்த தூய்மை என்ற ஆளுமை जीवन में இலகுவாக நீங்க செய்யற சேவை सहज எல்லாத்திலையும் வெற்றி सफलता பெறச் செய்யும். प्राप्त कराती है। पवित्रता ऐसा बल है தூய்மையில அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு जिससे சொல்றாங்க. सफल हो जाता है। தூய்மையின் कुछ ஆளுமை क्षणों के लिए बैठेंगे அவ்வளவு சக்தி இருக்கு, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி அடைய अपनी முடியும் அப்படின்னு पर्सनैलिटी சொல்றாங்க. में हमारी वृत्ति, स्मृति, दृष्टि सबसे எங்களுடைய விழிப்புணர்வு, எங்களுடைய जो திருஷ்டி, எங்களுடைய एकाग्रता है மனோபாவம் அனைத்திலும் அந்த தூய்மை இருக்க வேண்டும். எண்ணம் उसका हम अनुभव அது करेंगे அவ்வளவும் और वो ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் स्वरूप बन இருக்கணும். அந்த करके தூய்மை, कुछ क्षणों के लिए அதனுடைய बैठेंगे। அனுபவம், ओम शांति। அந்த தூய்மையின் சொரூபமாக அமர்ந்திருங்கள். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्ष अव्यक्तवाणी तारीख है அவ்யக்த 13 முரளி, जनवरी 1978। 11 इंतजार के ஜனவரி पहले इंतजार 1978 करो। ஆண்டு. एक्स्ट्रा காத்திருப்பதற்கு टाइम பதிலாக स्वयं के पुरुषार्थ முன்னாயத்தம் करते செய்யுங்கள். नहीं,
लेकिन दूसरों के प्रति இந்த समय அதிகப்படியான அதாவது மேலதிகமான खाना நேரம் देने के உங்களுடைய लिए முயற்சிக்காக அல்ல, ஆனால் बाप ने जिस மற்றவர்களுக்கான कार्य நேரம், के लिए குணம் समय और மற்றும் खजाना பொக்கிஷத்தை दिया है மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கின்றது. अगर उसके बदले தந்தை स्वयं எந்த अपनी காரியத்துக்காக समय நேரம் और மற்றும் संपत्ति பொக்கிஷத்தை உங்களுக்கு लगाते கொடுத்திருக்கிறாரோ हैं அதுக்கு तो பதிலாக यह भी ஒருவேளை अमानत में ख्यालात உங்களுக்காக होती அந்த है நேரம் மற்றும் பொக்கிஷங்களை நீங்கள் यह பயன்படுத்துகின்றீர்கள் என்றால் विशेष இதுவும் वर्ष ब्राह्मण நம்பிக்கை आत्माओं வைத்து के உங்களிடம் கொடுத்து महादानी வைக்கப்பட்டதற்கு वरदानी நீங்கள் மோசம் बनने का செய்வதாகும். है இந்த जैसे விசேடமான आप வருடம் लोग प्रोग्राम பிராமண बनाते हो ஆத்மாக்களை इस மகாதானி मास மற்றும் में வரதானியாக்குவதாக विशेष இருக்கின்றது. योग का எப்படி प्रोग्राम இந்த होगा மாதத்துல விசேடமாக दूसरे मास में யோகாவின் विशेष நிகழ்ச்சி, सेवा அடுத்த का மாதத்தில் होगा விசேடமாக சேவையின் நிகழ்ச்சி என்று वैसे நீங்கள் ड्रामा प्लान நிகழ்ச்சிகளை अनुसार या தயாரிக்கின்றீர்களோ एक्स्ट्रा அதே போல समय நாடக திட்டத்தின்படி இந்த महादानी बनने के लिए मिला அதிகப்படியான है மேலதிகமான நேரம் நீங்கள் மகாதானி ஆகுவதற்காக अब तक கிடைத்துள்ளது. पुरानी भाषा இதுவரை நீங்க पुरानी பழைய बातें பேச்சு, பழைய पुरानी விஷயங்கள், रीति பழைய रस्म பழக்க व வழக்கங்கள் अच्छी இருக்கிறது रीति सब என்பதை जानते நீங்களும் हैं நன்றாக इस वर्ष தெரிந்திருக்கிறீர்கள். का समय இந்த इसके வருடத்தின் लिए நேரம் இதற்காக அல்ல. எப்படி जी தந்தையின் எதிரில் आगे உங்களை बोलेंगे कल सुनेंगे ओम शांति சமர்ப்பணம் செய்கிறீங்களோ அதே போல இப்பொழுதும் உங்களுடைய நேரம் மற்றும் அனைத்தும் मुरली की சேவைக்காக சமர்ப்பணம் செய்யுங்கள். அச்சா, இந்த முரளி நாளை தொடரும். सुन कर के मन हर्षाए और यही जो है ना वो ज्ञान இதுவும் की ஞானத்தையும் बाबा की பாபாவை शो करता வெளிப்படுத்துவதும் नाम वाला करता क्यों पहले हमने बताया பாபா कि முதலே बाबा ने எங்களுக்கு हमें கூறியிருந்தார், कह दिया நீங்கள் कि வாழும் போது मर्जिबा को மரணித்து मानो வாழ हम வேண்டும் सभी என்று. हरि நாங்கள் बाबा के அனைவரும் ब्रह्मा कुमार और பிரம்மகுமாரர்களும் कुमारी को பிரம்மகுமாரிகளும் आगे कोई பாபாவினுடைய दूसरे बच्चे குடும்பத்தோட मिथला எங்களுக்கு कहा வேறு எந்த உறவு முறையும் இல்லை. कभी दिल உதாரணமாக किसको मैं நீங்கள் बहुत யாருக்காவது मदद உதவி करूं செய்ய வேண்டும் என்றால் अगर विचार आता நீங்க जरूरत ஒரு है நம்பிக்கை பொறுப்பாளராக तो இருந்து ट्रस्टी बन ஒரு के पूछ के राय से करो அட்வைஸ் அவங்கள்ட்ட கேட்டு बस அதை आप செய்யலாம். ऊपर से அதாவது कराओ அவங்களோட लेकिन अपना हिसाब किताब नहीं बनाओ ஆனா அதை தவிர்த்து நீங்கள் आज அவர்களுக்கும் உங்களுக்கு मेरी முடியல வேறு लगने எந்த जल्दी கணக்கையும் उनकी உருவாக்க जा கூடாது. सकती है ஏனென்றால் इसने मुझे बहुत ऐसा मदद किया இவர் எனக்கு உதவி फिर वो செய்தார், याद ஆகவே आएगा அதற்காக நான் உதவி செய்வதாக बाबा இருக்கக்கூடாது. कहते वो याद आया मैंने அவரை बाबा याद नहीं ஞாபகம் सको வைத்து रज செய்வதாக बदल இருக்கக்கூடாது. ஆனா பாபா கூறுகின்றார், तब कहा कि आज அவர்களை நினைவு செய்தால் அவர்கள் आप स्विमिंग உங்களை पूल में ஈர்ப்பார்கள். कट्ठे नहाने ஆகவே जाओ ஒரு क्या है मतलब ஒரு क्या ஸ்விம்மிங் लोग பூலுக்கு कहेंगे நாங்க போனா அவங்க என்ன मर्यादा சொல்லுவாங்க क्या है மக்கள்? हाँ ஆ, कहा இந்த मिथिला டிசிப்ளின் बाबा என்றால் என்ன? हमें कोई பாபா हठ என்ன योगी नहीं சொல்லுகின்றார்? बनाया உங்களை है ஹத்த आपको யோகி जाना ஆக்கவில்லை. भी है हाँ ब्रदर நீங்க ब्रदर से जाओ சகோதரர்கள் सिस्टर சகோதரர்களோட सिस्टर போங்கள், ये சகோதரிகள் मर्यादा சகோதரிகளோட पहले से ही போங்கள். है உங்களுக்கு டெய்லி ஒரு न ஒரு जाए ஒழுக்க वो बाबा கட்டுப்பாடு मना नहीं இருக்கட்டும். करता பாபா परंतु உங்களை போக मर्यादा से வேண்டாம் என்று जाओ சொல்லவில்லை, मर्यादा से போங்கள், ஆனால் ஒரு ஒழுக்க लेकिन उसका கட்டுப்பாடு भी बहुत இருக்கட்டும். शौक नहीं होने चाहिए ये चीजें बहुत शौक में जो आती है वो गलत है वो சில हमारी விஷயங்கள்ல मर्यादा எங்களுக்கு ஆர்வம் वक्त இருக்குமெண்டா पर इस அது बात है वो तो एक சரியில்லை, इत्तेफाक की कोई बात இது எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லை बाबा அப்படின்னு कहते हैं நாங்கள் हाँ இருப்போம். खेलो मैं तो नहीं பாபா कहता हूँ नहीं கூறுகின்றார், खेलो விளையாடுங்கள், நான் உங்களை விளையாட வேண்டாம் भले என்று खेलो சொல்லவில்லை, परंतु वो भी ஆனா அந்த मर्यादा ஒழுக்க के अनुकूल கட்டுப்பாட்டின் எல்லைக்குள்ள இருந்து விளையாடுங்க लिमिट से என்று खेलो பாபா சொல்றார். அதாவது अपने लिमिट எல்லைக்குள்ள से இருங்க, पहले खेलो அந்த எல்லையை விட்டு வெளியில तो कहा போகாதீங்க. ये सब मर्यादाओं இவை में आता அனைத்தும் है அந்த ஒழுக்க तो கட்டுப்பாட்டுக்குள் कई हमें அமையும். कहते हैं हम तो சில बाबा பேர் के बच्चे हैं கூறுகின்றார்கள், நாங்கள் आत्मा அனைவரும் भाई भाई है பாபாவினுடைய इससे क्या குழந்தைகள், हुआ ஆத்மாக்கள், हम कहते हैं சகோதரர்கள். भाई ஆனா भाई அப்ப ஏன் நீங்க आत्मा எப்படி? है शरीर में दो है ஆனா शरीर तो एक ही है சகோதரர்கள், ஆத்மாக்கள், तो जब சகோதரர்கள் शरीर ரெண்டு में விதமான दो है तो சரீரம் दो மட்டும்தான் तरह இருக்கு. से पैदा ஆகவே ऐसे तो खाने அப்ப पीने में कुछ எங்களுக்குள்ள भी உள்ள जाके बाजार से खाओ ना फिर क्यों बाबा ने परहेज दिया है ये भी मर्यादा है कि பவையன் எங்களுக்கு भोजन இந்த की மாதிரியான परहेज ஒரு ஒழுக்க जैसा கட்டுப்பாடை अन्न वैसा मन கொடுக்கின்றார் माया என்றால், எப்படி உணவு ऐसे ही உண்ணுறோமோ बाबा அது போலதான் எங்களுடைய जब भोजन की மனமும் परहेज है இருக்கும். तो அதே संगत போலதான் की भी परहेज
எங்களோட எப்படி உணவு மனதை எப்படி உணவோ அது போல் மனம் போல் எப்படி எங்களுடைய சகவாசமோ அதை போல தான் எங்களுடைய ஒழுக்கமும் இருக்கும். प्रकाश की मणि है अपनी दादी, वो प्यारी दादी, होनहार दादी, सबकी दुलारी है हमारी दादी, हमारी दादी। Om Shanti. Finish the seed of impurity and become completely clean, pure. Personality of Brahmin life is purity. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக, அதாவது தூய்மையானவராக ஆகுங்கள். ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சரீரங்களையும் சடப்பொருளையும் தூய்மையாக்கும் வகையில் உங்களின் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் தூய்மையாகுகின்றீர்கள். ஆகவே உங்களின் சரீரமும் தூய்மையாகுகின்றது, ஆத்மாவும் தூய்மையாகுகின்றது. முழுமையான தூய்மை என்றால் தூய்மையின் சிறிதளவு சுவடேனும் இருக்கக்கூடாது. இது ஏனென்றால் நீங்கள் தூய்மையாகும் அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் ஆளுமையையும் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள் ஏதாவது தூய்மை குறைவாக இருந்தால் இந்த ஆளுமையும் குறைவாகவே தான் இருக்கும். தூய்மை என்ற ஆளுமை இலகுவாக நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி பெறச் செய்கின்றது. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் Finish வரவேற்கின்றோம். the seed இன்றைய of தினம் impurity 5. and become completely clean, pure. Today's topic: personality of Brahmin தூய்மையின்மையின் life விதையை is முடித்து purity. முற்றிலும் தூய்மையானவராக ஆகுங்கள். இன்றைய தலைப்பு Dadi Prakash Maniji's specialities. தூய்மையின் shared ஆளுமை. by Dadi Janki Ji. தாதி பிரகாஷ் மணிஜி தாதி Honest ஜாங்கியின் and truthful. பகிர்விலிருந்து. In sweet Dadiji's எனவே remembrance, இனிமையான with தாதியின் deep love நினைவில், and devotion, அன்பில், take the நம்பிக்கை oath உணர்வில் to become உண்மையானவராக honest and மாறுவதற்கான truthful. விரதத்தை If எடுத்துக்கொள்ளுங்கள். you are going to become honest உண்மையானவராக and நீங்கள் மாற truthful, வேண்டுமென்றால் எப்படி let மாற there be வேண்டும்? no other concern, இதை just தவிர that வேறு inner எதுவும் இருக்க concern வேண்டாம். and deep love. In remembrance of our lovely and sweet Dadi, I am telling my நான் brothers and உங்களுக்கு sisters, எனவே நான் first, அன்பான இனிமையான தாதியின் grind நினைவில் your எனது own ingredients சகோதர சகோதரிகளுக்கு and கூறுகின்றேன், you will become தனக்கான தேடலே intoxicated. போதையை தரும், ஏற்றுக்கொள்பவனே அர்ஜுனன். Those who take the மூன்றாவதாக, initiative செய்வதாக are இருந்தால் Arjun. இப்பொழுதே செய்துவிடுங்கள். Third, if you are going to do anything, then do it now. Remember these இந்த three 3 things. விஷயங்களையும் நீங்கள் நினைவில் I have கொள்ளுங்கள். to do it. நான் இதை செய்ய Those வேண்டும். who take ஏற்றுக்கொள்பவனே initiative are அர்ஜுனன். Arjun. இதை Each எல்லாராலும் one செய்ய can do முடியும். this. Grind your own ingredients. Churn the knowledge that Baba தன்னை gives தேடல் us. என்பது பாபா Think தரும் about the ஞானத்தை knowledge சிந்தனை that செய்து, in order to ஞானத்தை become மனனம் part of செய்து, the rosary, that is நினைவு remembered, அலைகளில் வர pay attention நினைவு to சொரூபமாக become மாறுவதில் an கவனமாக environment இருக்க of வேண்டும். awareness. In order to become part of the நினைவலைகளில் rosary, churn வர knowledge வேண்டுமென்றால், and நினைவு refrain மாலையில் வர from வேண்டுமென்றால், all waste. ஞான சிந்தனையால் வீணானவற்றிலிருந்து Now, விடுபட listen வேண்டும். to Mohini Didi ji. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம்.
Om Shanti. ஓம் சாந்தி. We are God's family, God's நாங்கள் children, கடவுளின் and we are குடும்பம், brothers and கடவுளின் sisters. குழந்தைகள், நாங்கள் மேலும் சகோதர சகோதரிகள். The royalty of our family is purity. எங்களுடைய குடும்பத்தின் ராஜரீகம் வந்து தூய்மை. Soul is becoming pure. ஆத்மா We தூய்மையாகுகின்றது. live also by principles. நாங்கள் Samadhi ஒழுக்க also is கட்டுப்பாடுகளின் pure அடிப்படையில் because we வாழுகின்றோம். eat sattvic food. நாங்கள் சாத்விக உணவை உண்ணுகின்றோம், தூய்மையை All பேணுகின்றோம். the elements are not pure. Right? அந்த 5 தத்துவங்களும் They are தூய்மை still இல்லை. in Kali-yuga, அவைகள் Tamopradhan. இன்னும் தமோபிரதானில் இருக்கின்றது, கலியுகத்தில் இருக்கின்றவை. Every good clan ஒவ்வொரு or நல்ல family குலமும் ஒரு will have குடும்பத்தில் certain principles, அவர்கள் ஒரு certain குறித்த maryadas. மரியாதாஸ் அல்லது ஒழுக்க கட்டுப்பாடுகளை Baba also கொண்டிருப்பார்கள். அதே போல பாபாவும் for our எங்களுக்கு maintaining, helping us to maintain total purity. முழுமையான Certain தூய்மையை maryadas. பேணுவதற்கு உதவி இருக்கின்றார், And உதவி as much செய்கின்றார். we follow maryada, இந்த மரியாதாஸ் மற்றும் ஒழுக்க it's our கட்டுப்பாடுகளின் dignity. அடிப்படையில் I know that it's very common. எனக்கு தெரியும், இது That மிகவும் பொதுவான say, ஒரு okay, விஷயம். there is a brother, let's go அங்க for ஒரு walk. சிலவுல சொல்லுவாங்க, அங்கே ஒரு பிரதர் இருக்கிறார், அவரோட நாங்கள் ஒரு So வாக் போகிறோம் many, என்று. many used to do when they come பலர் to அப்படி செய்கிறவங்க Madhuban from foreign countries. ஃபாரின் கண்ட்ரியில வந்திருக்கிறவங்க Dadi மதுபனில் Prakashmani அப்படி செய்வாங்க. told, ஆனால் தாதி and பிரகாஷ்மணி Dadi said, சொல்லுவாங்க, no, you shouldn't do that. நீங்கள் அப்படி You should have at செய்யக்கூடாது. least 2 sisters together. 2 So they couldn't சகோதரிகளோட சேர்ந்து understand போங்க for a while. அப்படின்ட்டு. Dadi said, but first thing, any Lokik person will look at you. தாதி சொல்லுவாங்க, First thing they will யாராவது have thought, லௌகிக்கில் இருக்கிறவங்க உங்களை either they பார்த்தா are என்ன husband, நினைப்பாங்க, wife, இவங்க or ஒரு friend கணவன் and மனைவி girlfriend. அல்லது ஒரு It's, நண்பன் you நண்பியும் don't அப்படி have that நினைப்பாங்க. thought. You know your purity. எங்களுக்கு தெரியும், But the நீங்க அப்படி drishti of தவறா others, நினைக்க மாட்டீங்க. ஆனால் first மற்றவர்களுடைய they will திருஷ்டி think that way. அந்த வகையில் தான் And that is இருக்கும். my அவர்கள் love for அப்படித்தான் the சிந்திப்பார்கள். soul. So it took time, but gradually, until now, இது like கொஞ்சம் I டைம் எடுத்தது, ஆனால் follow மெதுவா Baba's teaching, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். anywhere I have to go, நான் for the எங்கே போக different இருந்தாலும் organization or for anything, I never go with one brother. நான் எந்த I ஒரு will always சகோதரனுடையும் take one sister போனதில்லை. எந்த ஒரு and then brother காரணத்துக்காகவும். also. யாராவது ஒரு சகோதரி மேலும் Because that's ஒரு our சகோதரனும் royalty. வரலாம். That ஏனெனில் although independent ராஜரீகம் organization, நாங்கள் எங்களை எப்படி that they வெளிக்காட்டுகின்றோம் don't என்பது think, they might இல்லை not, இருக்கு. but they know. People அவர்களுக்கு know us, they தெரியும், know our purity. எங்களுடைய But தூய்மைத்தன்மை when அவர்களுக்கு தெரியும். otherwise, ஆனாலும் மரியாதை so whether I come in கோட்பாடுகளுக்கு the ஏற்ப car, whether நான் ஒரு for நாள் அந்த மாதிரி program, போகிறேன். whether ஏதாவது ஒரு going for a ப்ரோக்ராமுக்கு walk போகிறதா or இருந்தா என்ன, doing அல்லது ஒரு anything வாக்குக்கு also. போகிறதா இருந்தா என்ன, நான் அப்படி தனித்து பிரதர்ஸோட And that is சகோதரங்களோட why போனதில்லை. it's so interesting that all dadis இது மிகவும் have one சுவாரஸ்யமான sister விஷயம் என்னென்றா, அனைத்து who will தாதிகளும் travel, who will do everything. And brothers have one brother, right? For their assistant, for their company, for going with them, travel with them. When அவர்களோட Dadi Prakashmani, after போகிறதோ Baba became பயணத்தில் போகிறது, அதுக்கு the பிறகு main பாபா chief of the அவ்வியத்தமானக்கு பிறகு organization, தாதி then I தான் used to travel with தலைமைத்துவம் Dadi all the time. வகிச்சாங்க. இந்த 2 of us will go. Because at அப்போ that தாதி time we சொன்னாங்க, used to 2 live பேர் in நாங்கள் economic 2 class. பேரும் போவோம் So அப்படின்ட்டு. Dadi said, if one brother goes, then you need another sister. So இன்னும் we ஒரு took பிரதர் out 3 உங்களோட tickets. போகிறாருண்டா இன்னும் ஒரு சகோதரியும் So I வரணும். அப்போ was நாங்கள் in 3 Delhi, டிக்கெட்ஸ் வேணும் know a அப்படின்டா. lot about India, a lot about certain things. So we 2 of us used to travel. நாங்கள் 2 பேரும் தான் கூடுதலாக பயணம் செய்வோம். என்ற Daddy எங்களுக்கு Janki இந்தியாவை will பற்றி travel with நிறைய Hari தெரியும். Sabha on Jayanti Bell. So டேடி we have ஜாங்கி maintained our maryadas.
அவர்கள் ஜெயந்தி பென்னோட Because if I போவாங்க. say, நாங்க தொடர்ச்சியா இந்த okay, மரியாதாஸை பின்பற்றி கொண்டிருந்தோம். we are mature, நாங்க முதிர்ச்சி but what about அடைந்திருந்தோம். young people, ஆனா the எப்படி next சின்ன generation? இளைஞர்கள் எப்படி They will இருப்பாங்க? see it and அவர்கள் they will do it. பார்ப்பார்கள். அப்ப அவர்கள் எங்களை பார்த்து And பின்பற்றுவார்கள். it might not be very good அதுக்காக for தான் image of organization or even for their own spiritual upliftment. அவர்களுடைய சுய So Maryadas ஆன்மீக have முன்னேற்றத்துக்கும் to be சரி followed. அல்லது எங்களுடைய And யக்கியத்தின் especially if முன்னேற்றத்துக்கும் you are சரி senior, நாங்க because we have many மூதாதையர்களாக generations இருப்பவர்கள் who are மற்றவர்களுக்கு watching you. முன்னோடியாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் எல்லாம் இளைஞர்கள் Like if எங்களை I sit பார்த்து and கொண்டிருக்கின்றார்கள். talk, few minutes somebody wants to talk to me, I don't sit half an hour, 10 minutes even, to just keep talking. நான் தொடர்ந்தும் அரை மணித்தியாலம் அப்படி தொடர்ந்து இருக்க No மாட்டேன். ஒரு problem. 10 நிமிஷம் தான் Doesn't mean there is no purity, there is, but there is தொடர்ந்து Maryada. கதைக்க மாட்டேன். And that காரணம் is அங்க why we always are தூய்மையின்மை இருக்கு careful. அவங்கள்ட்ட அப்படி என்று Because இல்லை. many மரியாதை young கட்டுப்பாடு ones, கோட்பாடு அப்படி. and they might innocently start doing same. சூட்சுமமாக And then we will say, why they talking, why they doing this, why? But they saw us doing, right? இல்லையண்டா அவங்க And then சூட்சுமமாக we அவங்க create ஏதாவது that relationship. சிந்திப்பாங்க. ஆனா நாங்க And என்ன when the செய்வோம்டா movement எங்களை happens, we பார்த்து don't like இளைஞர்கள் it. பின்பற்றுவார்கள் என்பபடியா நாங்க ஒரு முன்னோடியாக So it's a இருப்போம். very, very அவர்கள் பார்த்து important, very கண்ணியமாக subtle that we maintain our Maryadas, நாங்க அந்த மரியாதை our கோட்பாடுகளை principles, பின்பற்றுவோம். எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகளை பின்பற்றுவோம். our disciplines. We might take more in detail, but what Dadi Prakash அது Mani said, கொஞ்சம் ஆழமாக விரிவாக பேசலாமா? is ஆனா about டேடி quality, பிரகாஷ்மணி ஜி Maryadas, but also dignity, right? கண்ணியம் மரியாதாசும் I know மற்றது that மரியாதை many கோட்பாடுகள் say, மற்றும் what's wrong, கண்ணியமும் what's இருக்கு wrong? இருக்கு. But it's தாதி not பிரகாஷ்மணி that. அப்படிதான் வழி நடத்தினாங்கன்னு As சொல்றாங்க. I said, whether you are doing something personally like going நீங்க for shopping or உங்களுடைய even சுயத்துக்கு for service, ஏதாவது you வாங்குறதுக்கு represent போறதா இருந்தாலும் organization. ஆனா Even அந்த you are இந்த traveling, எங்களுடைய say, பிரம்மகுமாரிகள் let நிலையத்தை one நீங்க brother sister go. Two அந்த sisters or brother. அந்த One should be ஆர்கனைசேஷனை not சேர்ந்தவங்கன்ற only two அடிப்படையில் brothers and போவீங்கண்டா one நீங்க sister. இன்னொரு பிரதரோட So போறது it's a very, சரியில்லைன்னு சொல்றாங்க. ஒரு like in பிரதர் ஒரு decent சகோதரி way ஒரு சகோதரன் to சகோதரியுடைய represent Baba's organization ஏனெண்டா and பாபாவினுடைய also இந்த set யக்கியம் example for others also. மற்ற ஆத்மாக்களுக்கு நாங்க If I உதாரணமாக do இருக்க it, வேண்டும். that other one will say, நாங்கள் அப்படி I செய்தோம்னா think very மற்றவர்களும் அதை first time, பார்த்து செய்வாங்க. I always in my life has remembered my action will be followed. நான் எப்படி My எப்பொழுதும் words will be நினைப்பேன் என்னுடைய repeated. So செயல்களை we have to be மற்றவர்கள் very பின்பற்றுவார்கள், careful என்னுடைய வார்த்தைகளை of what we speak, மற்றவர்கள் பேசுவார்கள். ஆகவே what we do, நாங்கள் எதை செய்தாலும் and எதை பேசினாலும் even மற்றவர்களுக்கு till now முன்மாதிரியாக to இருக்க வேண்டும். they have tables for sisters. மதுபன்ல In one room they have table for சகோதரிகளுக்கு brothers. வேறையாக உணவருந்துறதுக்கு மேசை போடப்பட்டிருக்கும். Maryadas சகோதரர்களுக்கு வேறையா is போட்டிருக்கும், also சகோதரிகளுக்கு taught. வேறையா. அது கூட And ஒரு that's part of மரியாதாஸ் மற்றும் our purity. ராஜரீகம் So மற்றும் Baba is saying, தூய்மை. பாபா கூறுகின்றார், personality of Brahmin life is purity. பாபா சொல்கிறார் பிராமண வாழ்க்கையில ஆளுமை So Baba is தூய்மை, saying, you தூய்மை தான் souls ஆளுமை. become ஆத்மாக்களான நீங்க so pure in your உங்களின் Brahmin life that you will make சரீரங்களையும் சடப்பொருளையும் தூய்மையாக்கக்கூடிய வகையில the nature உங்களுடைய பிராமண வாழ்க்கையில நீங்க Baba மிகவும் says, தூய்மையாகுகின்றீர்கள். உங்களோட பிராமண nature வாழ்க்கையில நீங்க also மிகவும் pure. தூய்மையாகுகின்றீர்கள். So அப்படின்னா therefore, உங்களுடைய சரீரங்களையும் மற்றும் சடப்பொருள்களையும் நீங்க தூய்மையாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தூய்மையாகிறீங்க. ஆகவே உங்களுடைய so therefore Baba says that சரீரமும் தூய்மையாகின்றது, body also ஆத்மாவும் becomes தூய்மையாகின்றது. pure. When the soul is pure, then body also becomes pure. எப்போ ஆன்மா So தூய்மையாகின்றதோ Baba says அப்பொழுது totally சரீரமும் purity தூய்மையாகின்றது. means
that there should not be இப்போ the முழுமையான slightest தூய்மை என்றால் trace எப்படி என்றால் of தூய்மையின்மையின் impurity. சிறிதளவு சுவடு கூட இருக்கக்கூடாது. But then we should remember world is impure, right? ஆனால் எங்களுக்கு They நினைவிருக்கணும், இந்த won't see உலகம் our purity, right? தூய்மையற்றது. They அவர்கள் see from எங்களுடைய their own தூய்மையை பார்க்க மாட்டார்கள். vision. அவர்கள் அவர்களுடைய So Baba said this கண்ணோட்டத்தில் தான் is எங்களை because பார்ப்பாங்க. in the Baba says because in the இது front ஏனென்றால் நீங்கள் தூய்மையாகும் அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் Baba says there தூய்மையாகின்றீர்களோ should அந்த be அளவுக்கு தான் three பிராமண and above வாழ்க்கையில் representation, that நீங்கள் purity. ஆளுமையையும் கொண்டிருப்பீர்கள். எவ்வளோக்கு நீங்கள் So Baba says தூய்மையாகிறீங்களோ even the அவ்வளவுக்கு body we ஆளுமையை have கொண்டிருப்பீங்க. the personality. உங்களுக்குள் ஏதாவது தூய்மை குறைவு இருந்தால், தூய்மையில் ஏதாவது ஒரு குறைவு Personality of இருந்தால் Brahmin life. இந்த ஆளுமையும் குறைவாகத்தான் இருக்கு. பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய ஆளுமையும் So குறைவாக Baba இருக்கும். says that if there is some இது திரும்ப அதைத்தான் படிக்கிறாங்க. purity lacking ஏதாவது தூய்மையில then குறைவு இருந்தால் your இந்த personality, பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய இந்த ஆளுமையிலையும் குறைவு no இருக்கும்னு one should சொல்றாங்க. connect my name with one person, right? ம். Because that's a big disgrace, right? என்னுடைய பெயரால So we வேற have to be யாரும் very careful. இகழப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த தூய்மை என்ற So Baba ஆளுமை says that இலகுவாக this personality of நீங்கள் செய்கிற சேவையிலே வெற்றி purity பெறச் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. easily makes you இந்த தூய்மை என்ற to ஆளுமை not இருந்தா have இலகுவாக success நீங்க செய்கிற எந்த in the சேவையிலையும் வெற்றி பெற service. முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாபா So personality of உங்களுக்கு purity will தந்திருக்கிற help வீட்டு you. வேலையும் இதுதான், Because everyone's thought. தூய்மை என்ற ஆளுமை. So everyone look at your whatever past is past, but just be royal, just be completely கடந்தது fallen by கடந்ததாக others. இருக்கட்டும், It's a very ராஜரீகமாக unique இருங்கள். example, right? நீங்கள் ஒரு தனித்துவமான உதாரண புருஷர்களாக இருக்க So வேண்டும். in our Brahmin life, in ஆகவே our எங்களுடைய பிராமண personality, வாழ்க்கையில எங்களுடைய ஆளுமையில we follow all the maryadas of நாங்கள் அனைத்து மரியாதை Yagya கோட்பாடுகளையும் maryadas of Brahmin family. இயக்கியத்தினதும் பிராமண குடும்பத்தினதும் அனைத்து மரியாதை கோட்பாடுகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். ஏனென்றால் நாங்கள் ராஜரீகமான We set the குலத்தைச் principles. சேர்ந்தவர்கள். We are the ones who set the principles. நாங்கள் தான் If we follow it, then others will also be inspired to follow. நாங்கள் இந்த பிரின்சிபல்ஸை பின்பற்றினா தான் மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். ஓம் சாந்தி. Good evening. Om Shanti Didi. Om Shanti Didi. Hello, good evening. I liked what you were sharing about because that was my question when you were reading the Avyak signal in Hindi. Is like, what does total purity in Brahmin life look நான் like? நீங்கள் பகிர்ந்ததை எனக்கு ரொம்ப And you பிடிச்சிருக்கு. were sharing அந்த these அவ்வியத்து very சமிக்சை practical ஹிந்தியில் aspects of purity, நீங்கள் of how to conduct yourself. நடைமுறையில் நீங்கள் நல்ல விதமாக அதை பகிர்ந்தீங்க. One of the things that Baba said in the Avyakt signal was about connecting that when the soul becomes completely pure, then it will also get a pure physical body. அதாவது How அவங்க does சொல்கிறாங்க that work? என்னென்னா, ஆத்மா What is தூய்மையாக that இருந்தால் connection? உங்களுடைய சரீரமும் What தூய்மையாக இருக்கும் happens? என்று அவ்வியத்த சமூக பாபா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு Because கேட்குறாங்க. elements will be pure, no? In golden age, தத்துவங்கள் elements are pure. சத்தியுகத்தில் தத்துவங்களும் தூய்மையாக இருக்கும். Which you get is also pure. அதனால அங்க உங்களுக்கு Here we கிடைக்கிற follow purity. சரீரமும் தூய்மையாக But கிடைக்கும். our bodies are not born through purity, right? இங்க வந்து உங்களுக்கு Because ஆத்மா elements are தூய்மையாகுது, pure. ஆனா உங்களுடைய சரீரம் வந்து தூய்மை இல்லை. ஏன்? உங்களுக்கு சரீரம் எப்படி கிடைச்சதுண்டா தூய்மையின்மைன்ற வழியில தான் கிடைச்சது, விகாரத்தின் மூலம், ரைட்? அப்படின்ற அதனால தான் ரெண்டு இருக்குன்னு சொல்றாங்க. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் புகழுக்குரியவர்கள் என்று ரெண்டு இருக்குன்னு பாபா சொன்னாங்க. உதாரணமாக இந்த காலங்கள்ல பூக்களை தாராங்க, பூமாலைகளை தாராங்க, அது புகழுக்கு. அந்த ஆதி காலத்துல நாங்க அதை செய்யலன்னு சொல்றாங்க.
Mm. And that's ஆத்மாவும் சரீரமும் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் Right, right. I didn't realize that pavan means that. That soul and பாவன் body அப்படின்றா both are pure. ரெண்டும் தூய்மையா இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆத்மாவும் சரீரமும். When Baba is அது saying purity சத்தியத்துல of intention, what does that mean? Mhm. If there is any desire, ஏதாவது ஒரு anything out ஆசை of இருக்குமா attachment, இருந்தால், அல்லது ஏதாவது பற்றின் அடிப்படையில் நீங்க ஏதாவது or செய்வீங்களா ego, இருந்தால், if அல்லது உங்களுக்கு ஒரு அகங்காரம் that இருக்குமா mixed இருந்தால், bit inside, இது and கொஞ்சம் then உள்ளுக்குள்ள your கலப்படமாக intentions are இருக்கும். not 100% pure. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் நோக்கம் 100% தூய்மையாக இருக்காது. அவங்க கேள்வி கேட்டாங்க, அந்த நோக்கம் தூய்மையின்மையை பற்றி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தீதி விளங்கப்படுத்துறாங்க. It's kind of impurity because they அது are ஒரு விதமான தூய்மையின்மை. ஏனென்றா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசை இருந்தா, அல்லாட்டி ஒரு but still there is some kind of desire. உண்மையான தூய்மையான ஆசை இருந்தா அது வேற. Baba says, serve VIPs or serve this, and we do யாராவது it. விஐபிக்களுக்கு நாங்க சேவை But செய்யறது again, பொழுது very subtly, then I have my photograph with them. எங்களுக்கு ஏதாவது Again, with சூட்சுமமாக them, ஒரு you know, விஐபியோட நாங்க சேவை suddenly செய்யக்கல, there could be அவரோட சேர்ந்து that நாங்க thought போட்டோ எடுக்க போறோம் that அப்படின்ற could மாதிரி be சின்ன part சின்ன of intention. உள்ளார்ந்தமான ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் அது தூய்மை இல்லைன்னு It's a சொல்றாங்க. very high stage, Didi, to do இது service ஒரு without any desire. Like some எந்த ஒரு service is ஆசையும் really இல்லாம சேவை difficult. செய்யறன்றது மிக Some உயர்ந்த விஷயம் service அப்படின்னு is சொல்றாங்க nice to do. சிஸ்டர். How do we, how do we, you know, how do we balance? Like, எப்படி நாங்க இதை you know, இந்த like பேலன்ஸ் sometimes பண்ணலாம், I எப்படி don't want to do சமநிலைப்படுத்துவோம்? logistics. And so I feel, oh, again, logistics. But so சில is that நேரங்கள்ல also எனக்கு impurity, not wanting to do that? லொஜிஸ்டிக்னு சொல்றாங்க, அது என்னன்னு நான் பார்க்குறேன். No, I think that whatever we are given as duty and responsibility, we have to definitely do that, you know. So எங்களுக்கு சில but நேரத்தில் some people say, பொறுப்புகளும் I don't like to do சேவையும் this, I கொடுத்துருக்கு, அப்போ like நாங்கள் to அதை do that. செய்யத்தானே வேணும் அப்படின்னு But என்று when we சொல்கிறாங்க. gain gyan all round, you know, learn everything, do everything, because we are sustaining yajna. ஏனென்றால் So when you நாங்கள் are யக்கியத்தை sustaining yajna, பாதுகாக்கிறோம் you have to இல்லையா, do everything. அவை நாங்கள் அனைத்தையும் செய்யத்தான் வேண்டியிருக்கு. Yeah, it's very subtle. அது மிகவும் சூட்சுமமானது அப்படின்னு I want சொல்கிறாங்க. to go to the அதாவது ஒரு Avyak லொஜிஸ்டிக்ன்றது ஒரு movie பெரிய from செயலை Sunday. செய்யறதுக்கான திட்டமிடல். The one thing that keeps coming to me is Baba is saying sometimes should finish from your vocabulary. பாபா சண்டே And I முரளியில் want சொன்னாங்க you இல்லையா, to give me all your சம்டைம்ஸ், secrets அதாவது how to சில finish நேரம் sometimes, என்றது முடிவடையும் because I வேண்டும் still do என்று. sometimes. I ஆனால் want to நான் finish it. இப்போவும் So give me all சம்டைம்ஸ் your என்றதை இன்னும் secrets. வச்சிருக்கிறேன். அதை முழுமையாக எப்படி இல்லாமாக்குறேன்ற மாதிரி கேட்குறாங்க. I try to be consistent தீதி சொல்கிறாங்க, in doing நான் traffic control. டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறது மிகவும் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன், கன்சிஸ்டனாக. Or I remember எப்படியாவது நான் அமைதியாக இருந்து Baba. பாபாவை We do நினைவு that, you know, செய்வேன். that என்னடா அது ஒவ்வொரு continues மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வருது. until that's அப்போ அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது But then sometimes we are busy, சில sometimes we நேரங்களில் are நாங்கள் not பிஸியாக busy. இருப்போம், மும்முரமாக இருந்து miss it. செய்யாமல் விட்டுருவோம். But ஆனால் Brahma Baba was able பிரம்ம to be பாபா consistent. தொடர்ச்சியாக அதை செய்யக்கூடியதாக இருந்தவர், அதுக்கு அவ்வளவு கவனம் செலுத்தினவர். Effort really is to pay attention. We get completely அப்போ அந்த lost, முயற்சி செய்கிறதுக்கு அவர் நிறைய Got கவனம் involved. செலுத்தினார் அதில். and then we completely forget. அப்போ நாங்கள் சில வேளை But மறந்துடுறோம். then also, you know, those who work, they have to concentrate on their work. யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க Used to say, out of 24 hours, 8 hours. 24 மணித்தியாலத்தில் 8 மணித்தியாலம் தானே பாபா இருக்கிறார். அப்போ வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனம் செலுத்த வேணும். 8 மணித்தியாலம் உங்களுடைய வேலைக்கு பயன்படுத்த சொல்கிறார் பாபா. 8 மணித்தியாலம் உங்களோட சுய தேவைக்கு. அப்போ 8 மணித்தியாலம் பாபா கேட்குறாங்க 24 மணித்தியாலத்தில். That vibrations of remembrance அப்போ நினைவின் அதிர்வலைகள் எப்படியாவது continues தொடருது. subtly in our awareness. சூட்சுமமான விஷயத்தில், சூட்சுமமான வழியில் உள்ளந்தமாக தொடருது. But for myself, I would say it should be consistent.
வேலை செய்யக்கு போகிற ஆட்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள மாதிரி தன்னை போல ஒரு ஆளுக்கு தனக்குண்டா தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது நிச்சயமாக நீங்கள் தவற விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தொடர்ச்சியானதாக Yeah. இருக்கணும். Yeah. So why is this sometimes coming then? இவங்க கேட்குறாங்க ஏன் அந்த சம்டைம்ஸ்ன்றது வருது அப்படின்றாங்க சில வேளைகளில். தீதி சொல்கிறாங்க ஏனெண்டா அது சில வேளை, அதனால் சில வேளை வரும் அப்படின்றாங்க. We ask, do you ever get angry? Sometimes. நீங்கள் உங்களுக்கு எப்போவாவது கோவம் வருமான்னு Say கேட்டால் sometimes. சில நேரம் மட்டும் சொல்கிறோம். And ஏன்னா எங்களுக்கு someone says, தெரியும் never. I ம். never get upset. நான் ஒருபோதும் It's like consistent. அப்செட் ஆக மாட்டேன், ஒருபோதும் கோவப்பட மாட்டேன்டா. அது தொடர்ச்சியானதான பயிற்சியாக இருக்க வேண்டும். We do it and then we cannot say sometimes. No? We cannot say forever. We நாங்கள் always செய்வோம், ஆனாலும் சில நேரத்தில் சில வீட்டு வேலையில் அதாவது பாபா சொல்கிறது செய்வோம். ஆனால் சதா அல்லது எப்பொழுதும் என்று கேட்டால் எங்களால் அதை சொல்ல இயலாது. ஏன்னா நாங்கள் அதை தவற விட்டுருவோம் இருக்கா 2 தரம். so that stage will come, should come. அது தொடர்ச்சியாக செய்கிற பொழுது அந்த நிலைமை வரும் கட்டாயம்னு சொல்கிறாங்க So, தீதி. Didi, let's say if I'm still getting upset, let's say 10%, I'm still getting நான் ஒரு upset. 10% இப்பவும் அப்செட் ஆகிறேன்னு வச்சா Will Baba's help or like பாபா okay, ஹெல்ப் I'm on my பண்ணுவாரா own for the இல்லாட்டி 10%? 10% கையை விட்டுருவாரான்னு கேட்குறாங்க. No, so you will tell, no, Baba. பாபாக்கு நீங்கள் சொல்லுவீங்க I தானே, still have 10%. எனக்கு ஒரு 10% It இருக்குது பாபா becomes அப்படின்ட்டு. sometimes. I So think he helps you more than he helps me then? எனக்கு விட உங்களுக்கு கூட உதவி someone செய்வாரா said பாபான்னு very கேட்குறாங்க. nicely that சிலர் ஒரு ஆள் most சொன்னாங்க of the மிக time நல்ல I வடிவாக, am peaceful. So not use word sometimes now. Most of the ஒருத்தர் time. சொன்னாங்களாம் அநேகமான So நேரங்களில் நான் that அமைதியாக is இருக்கின்றேன். consistent. அதாவது Sometimes சில I நேரம் feel அமைதியாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி 90%, சொன்னாங்களாம். 10%. பல no? சந்தர்ப்பங்களில் நான் But அமைதியாக இருக்கிறேன், 90% okay, no? 90% நான் நல்லா 90% you are peaceful. So 90% நீங்கள் appreciate அமைதியை that. அனுபவம் பண்ணுறீங்கண்டா, Most of the 10%ண்டா time. மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது அநேக Really, சந்தர்ப்பங்கள்னு it could be சொல்கிறாங்களா. a smart answer. அது ஒரு மிகவும் Not விவேகமான conventional ஆன்சர்ஸ், answer. அதாவது ஸ்மார்ட் ஆன்சர்னு Right, சொல்கிறாங்க. நல்ல right. விதமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. Baba was also in the Murli, Avyak Murli, he was talking about effort maker and intense effort அவ்வியத்த maker. முறையில் He பாபா asked us to raise our hand. And I'm sure முயற்சியாளர்கள் you தீவிர raised your hand முயற்சியாளர்களை for intense பற்றியும் effort maker. பேசியிருந்தார். So அதில் tell 2 us, பேரையும் கையொத்த first, what is the சொல்லியிருந்தார். difference and how can we முயற்சியாளர்களை become கையொத்த intense சொன்னார், பிறகு effort தீவிர makers? முயற்சியாளர் மிக உயரமாக உயர்த்தி Again, சொன்னார். the intense is consistent. No? திருப்பியும் Like கேட்குறாங்க, tapasya. Tapasya really means you keep doing it. You keep தபஸ்யா செய்கிறது, So we say, oh, I இன்டென்ஸாக have to செய்கிறது, make தீவிரமாக tapasya. செய்கிறதுண்டா Determination, அதுக்கு திட intention, சங்கல்பம் வேணும், persistent. அதுக்கு So தொடர்ச்சியாக நீங்கள் it செய்ய takes வேண்டும். really அப்போ தான் நீங்கள் தீவிர முயற்சியாளராக வர முடியும். fully, do it fully. முழுமையாக Like செய்ய that வேண்டும். Baba says through mind, பாபா words, கூறுற மாதிரி action. மனம், வார்த்தைகள், So it's like செயல்கள் fully doing it. முழுவதிலும் நீங்கள் அந்த But தீவிரமான முயற்சி intense செய்ய means வேண்டும். like hardship, தீவிரம்ன்றதுக்காண்டி You don't do that ரொம்ப when கஷ்டப்பட்டு செய்கிறது அப்படின்ற it அர்த்தம் இல்லை. shouldn't look like you are முழுமையாக laboring, எல்லாத்துலேயும் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. but it should look like you are enjoying. It's like you have fruition. அதாவது தீவிர முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் அதை மகிழ்ச்சியாக இருக்க அனுபவம் So பண்ணணும்னு சொல்கிறாங்க. in our daily கஷ்டப்படுற timetable, மாதிரி when அனுபவம் we say பண்ணக்கூடாதுன்னு someone சொல்கிறாங்க. is an effort maker versus someone is an intense effort maker, how would the daily timetable முயற்சி be? செய்பவருக்கும் தீவிர முயற்சி செய்வதற்குமான நாளாந்த Don't miss it. நாள் அட்டவணை, அதாவது டைம் டேபிள் அப்படி இருக்கணுமெண்டா I mean, sometimes then the நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. எதையும் தவற விடக்கூடாது. so that means your attention is there. அப்போ உங்களோட So that கவனம் is அங்கே what இருக்குதானே happens. அப்படின்றாங்க. Mhm. Um, நீங்க one of the கவனம் things that செலுத்துறீங்க Baba தானே. was saying in the Murli was about இன்னும் ஒரு விஷயம் பாபா that சொன்னாங்க you make முரளியில, time, oh Baba, it'll happen at the end. You'll make time. நீங்க இறுதி நேரத்தில் நாங்கள் teacher. Do you see எல்லாம் that செய்வோம் தானே subtly? பாபா Are அப்படின்னு we still சொன்னாங்களே. making time our teacher? How are we making time our பாபா அதுக்கு teacher? சொன்னாருங்களே, நேரம் உங்களுடைய டீச்சரா அல்லது No, we generally say, அதை பற்றி oh, கேட்குறாங்க time will தீதி. teach you.
தீதி சொல்றாங்க, in the நேரம் sense of உங்களுக்கு that கற்பிக்கும். circumstances will be such that you might be forced to do that. சூழ்நிலை வரும்பொழுது So நீங்க then time கட்டாயமாக becomes செய்ய teacher. வேண்டிய வரும் இல்லையா? But அப்ப before நேரம் உங்களுக்கு time, in the ஆசிரியரா வரும். sense of if I have realization புரிந்து and கொள்றது, my mind is புரிந்துணர்வு, like catch the signals ஆ, and then do சமிச்சைகளை it, எங்களுடைய I'm மனம் not waiting for time. கேட்ச் பண்ணக்கூடியதா So இருக்குமா when இருந்தா time நேரத்துக்கு teaches நாங்க you, வெயிட் பண்ண it's hit மாட்டோம். hard. வேற நேரம் உங்களுக்கு ஆசிரியராக வராது. It's like many people might say, "Oh, I will." It will, அநேகமா நாட்கள் எப்படி சொல்லுவேன்டா, I will do it when I am. But நேரம் you வரும்போது cannot just நான் do செய்வேன் it அப்படின்னு சொல்லுவாங்க. and not make allow time to teach me. ஏனெண்டா நேர Like anything, like you have certain habits. சில You don't பழக்க change, but வழக்கங்கள் while எங்களுக்குள்ள following இருக்குது, it, நாங்கள் அதை certain மாற்ற popular இல்லையண்டா. habits, you start doing, following it, no, intensely. What நீங்க is good for you. உங்களோட உடம்புக்கு எது தேவையோ அதை நீங்க Right. விரைவாக செய்வீங்க இல்லையா? டைமுக்கு One of the அவங்க என்ன things சொல்ல that வராங்கண்டா, நீங்க Baba said டைமுக்கு was that we முன்னுக்கே செய்ய don't தொடங்கிட்டீங்கன்னா just need நேரம் love, உங்களுக்கு ஒரு we need power. ஆசிரியரா வராது அப்படின்றாங்க. இல்ல What kind of கவனக்குறைவா power இருந்தா is Baba? அப்ப First நேரம் question, உங்களை what kind of ஃபோர்ஸ் power பண்ணி is செய்ய Baba வைக்கும். talking about? மற்ற அடுத்த கேள்வி, Could be எந்த power of விதமான faith, could be power of tolerance, பவர் anything. ஆஃப் ஃபெய்த், பவர் ஆஃப் But டாலரன்ஸ். sometimes it's just love, but not சில நேரங்களில் all வெறுமனே these powers. அன்பை So you பற்றி need power இருக்கும். and love both. அன்பும் Like I have love, but also I need tolerance. I have love, அன்பும் but I need சக்தியும் patience. அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா So that எனக்கு becomes சில more நேரத்துல powerful, right? தனியே அன்பு மட்டும் இருக்கும் இல்லையா? Powerful love. How Powerful do we, remembrance. கேள்வி நான் கவனிக்கல, பொறுங்க வரேன். so how do we receive, let's say, how do we receive love from Baba? How do we receive எப்படி power நாங்க from Baba? பாபாவிடம் வந்து அன்பை பெறுவோம், சக்தியை எப்படி See, பெறுவோம்னு love கேட்குறாங்க. is அதான் also கேள்வி. as much I love Baba, எவ்வளவுக்கு as எவ்வளவு much I நாங்கள் receive அன்பு love from Baba. செய்கிறோமோ பாபா மீது, If I பாபாவிடமிருந்து அவ்வளவுக்கு அவ்வளவு don't அன்பை really அனுபவம் love செய்வோம். that much, I won't experience love from நான் Baba. அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அதிக அளவு As அன்பை much you நாங்கள் love, பாபாவில் as much you feel. செய்யலையேண்டா And அந்த it could அளவுக்கு also be அன்பை நாங்கள் அனுபவம் useful பண்ண மாட்டோம். எவ்வளவுக்கு to நீங்க have பாபா love, மீது so அன்பு you feel வச்சிருக்கிறீங்களோ love from அவ்வளவுக்கு Baba. தான் நீங்க பாபாவிடமிருந்து But திரும்ப if அன்பை I அனுபவம் have, செய்வீங்க. I don't have love, then I don't feel also love. அப்ப எனக்கு பாபா மீது அன்பு I இல்லைண்டா feel நானும் love. பாபாவிடமிருந்து I அன்பை feel, அனுபவம் செய்ய I feel மாட்டேன். love because I love everyone. அப்ப So you நான் feel, பாபாவிடமிருந்து நிறைய அன்பை அனுபவம் செய்கிறேன். நான் எல்லாரையும் அன்பு செய்கின்றேன். நான் உங்களை And how மற்றவர்களிடமிருந்தும் about அதே power? மாதிரி தான் How do we சொல்றாங்க. receive power from Baba? அப்ப நாங்க எப்படி பாபாவிடமிருந்து சக்தியை பெறுகின்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. it's not question of, receiving is like, okay, when you remember Baba, right? நீங்க பாபாவை In நினைவு செய்யும் remembrance, பொழுது, consistent, தொடர்ச்சியாக நினைவு செய்யும் பொழுது quality of your thoughts, உங்களுடைய will be எண்ணங்களின் power, no? தகமை That means you won't feel weak. தகுதி சக்தியா You இருக்கு, won't have சக்திசாலியானது weak இருக்கும். நீங்க வீணான எண்ணங்களை கொண்டிருக்க restlessness, மாட்டீங்க. disheartenment, மனம் உடைஞ்சு போற unhappiness, மாதிரி no? இருக்க மாட்டீங்க. You will have ஹோப்லெஸ்னஸாக இருக்க courage, you மாட்டீங்க. will have trust, உங்களுக்கு தைரியம் you இருக்கும், will have நம்பிக்கை இருக்கும், determination. உங்களுக்கு These are திடசங்கல்பம் இருக்கும். power, right? அப்போ அது எல்லாமே வந்து நீங்க சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். That means, when Baba says நீங்க to move, தோஞ்சு போய் come forward one step, I will come forward. களைப்பா 100 அப்படி steps. இருந்தீங்களா So உங்கள்ட்ட that's அந்த the பவர் power இல்லை, there. சக்தி இல்லைன்னு அர்த்தம். தனியா சக்தியை வாங்குறதுண்டு இல்லை, உங்களோட இயல்பை வச்சு So சொல்றதுன்னு what is சொல்றாங்க. the step, Didi? ஆ? So let's say Baba is saying you come forward one step. Like today, பாபா what சொல்றார், step? நீங்க ஒரு படி எடுத்து It could வைங்க, be அவர் a practice, உதவி செய்வாருன்னு it could சொல்றார். be an action. அது என்னன்னு கேட்குறாங்க. தீதி சொல்றாங்க, அது உங்களுடைய ஒரு You have to பயிற்சியா do இருக்கலாம், அல்லது sometime. நீங்க ஒரு If you செயலா want, I இருக்கலாம். say, no, I will do it. நீங்க ஸ்டார்ட் பண்ணினா Keep courage. பாபா ஹெல்ப் பண்ணுவார். And அதாவது உங்களுக்கு தைரியம் இருந்தா from பாபா there அடுத்து onwards, Baba ஒரு said படி that எடுத்து if you வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு have செயலை power செய்யறதுக்கோ அல்லது ஒரு பயிற்சியை and செய்யறதுக்கோ உங்களுக்கு patience, தைரியம் you இருக்குமா start இருந்தா that. And you பாபா will அதுதான் succeed. முதல் படி நீங்க எடுத்து வைப்பீங்க. Because பாபா I அதுக்கு know உங்களுக்கு உதவி செய்வார். it's Baba who was making it happen. பாபா தான் அதை செய்விப்பார் உங்களை கொண்டு வச்சு. நீங்க உங்களுக்கு அதை செய்யணும்ன்ற எண்ணம் இருந்து தைரியம் இருந்தா. One last question, where Baba இனி was ஒரு கேள்வி. talking that if there are some sanskaras in souls, then you have to
work with the sanskaras. You have to have mercy. You have உங்கள்ட்ட to வேறு சமஸ்காரங்கள் இருக்குமா இருந்தால் அந்த cooperate with சமஸ்காரத்தை them. Don't oppose the sanskaras. What is this? Let's say someone is being really அதாவது mean and யாருக்காவது ஒரு nasty and not being very nice. யாராவது ஒரு What is the கொஞ்சம் ஒரு difference between me cooperating with them versus just taking முரண்பாடான whatever they're சமஸ்காரம் saying? உள்ள ஒருவரோட எப்படி நாங்கள் ஒத்துழைக்கிறதுன்ற மாதிரி கேட்குறாங்க. Your response to such ones should be அவர்களுக்கு based on நீங்கள் our எப்படி virtues. You know, our response is not உங்களுடைய cooperating, ரெஸ்பான்ஸ் அவங்க மீது I எப்படி இருக்கின்றது appreciate தான் or I அவர்கள் empathize செய்கிறத or I நாங்கள் accept. But you ஏற்றுக்கொள்கிறோமா, despair and அவர்களை lose. நாங்கள் You know, அப்ரிஷியேட் let's say பண்ணுறோமா. somebody has been very impatient, but you keep using your quality, keep using நீங்கள் your தொடர்ந்தும் virtues. உங்களுடைய தகமைகள், அதாவது உங்களோட குவாலிட்டிஸை So that பயன்படுத்தி will கொண்டே be இருப்பீங்க. அதாவது அவங்களோட cooperating நல்ல with மாதிரி others, நடப்பீங்க. the soul will also gradually அந்த learn ஆத்மா அப்படி நீங்கள் நடக்கிற what is பொழுது weakness, what நீங்களும் is courage, மூஞ்சொலிக்காம what is தொடர்ந்தும் trust. நீங்கள் அன்பாகவும் It's helping உங்களுடைய that soul to see நற்குணங்களினூடாகவும் நீங்கள் these are the அந்த good மாதிரியான qualities முரண்படுற ஆத்மாக்களோடையும் நீங்கள் which அப்படி will நடக்கும்போது give you happiness. தொடர்ந்து நீங்கள் And செய்யும் so பொழுது you ஒரு start மாற்றத்தை adopting பார்ப்பீங்கன்னு these சொல்கிறாங்க. qualities. Okay, Didi. ஓகே தீதி, தேங்க்யூ. Thank you very much. தேங்க்யூ தீதி, தேங்க்யூ. Okay, Shirindan, thank you. தீதியும் ஷெரின் பண்ணிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Thank you. சாந்தி. So tomorrow is Wednesday. நன்றி. Respectful நாளைக்கு from புதன்கிழமை Amrit அம்ரித் வேளா 3:30 4:45 வரைக்கும் In the evening, அவ்யக்தி 5:30 குழந்தைகளின் PM வகுப்பு teaching 5 மணியிலிருந்து 5:30 மணிக்கு followed by பிஎம். Hindi series, English series, மாலை and 6லிருந்து 7 வரை வரைக்கும் Now வட்டி. let's பிறகு remember 7லிருந்து Baba and take Drishti from Didi. 8 மணி வரைக்கும் ஹிந்தி சீரீஸ், பிறகு 8லிருந்து 8:45 வரைக்கும் ஆங்கில சீரீஸ். இப்போ பாபாவை நினைவு செய்வோம், தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். Thank you.
Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. தேங்க்யூ தீதி. Mhm. ओम शांति मोहिनी दीदी। ओम शांति परिवार शांति बाबा जय प्रदीप ஓம் शंकर சாந்தி परिवार। தீதி. ஓம் சாந்தி அவித்தி பரிவார். मोहिनी दीदी, थैंक यू वेरी मच. शांति थैंक यू बाबा थैंक यू परिवार ओम शांति दीदी, शांति ओम दीदी, शांति थैंक दीदी, यू ओम बाबा. शांति। ओम शांति Thank you दीदी. Thank you. Finish the seed of impurity and become completely clean, pure. தூய்மையின்மையின் விதையை முற்றிலும் முடித்து முற்றிலும் சுத்தமானவராக ஆகுங்கள். தூய்மையின் ஆளுமை. ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சரீரங்களையும் சடப்பொருட்களையும் தூய்மையாக்கும் வகையில் உங்களின் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் தூய்மையாகுகின்றீர்கள். ஆகவே உங்களின் சரீரமும் தூய்மையாகுகின்றது, ஆத்மாவான நீங்களும் தூய்மையாகுகின்றீர்கள். முழுமையான தூய்மை என்றால் தூய்மையின்மையின் சிறிதளவு சுவடேனும் இல்லாமல் இருப்பதாகும். இது ஏனென்றால் நீங்கள் தூய்மை ஆகும் அளவிற்கு, எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாகுகின்றீர்களோ அந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கையில் ஆளுமையையும் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள் ஏதாவது தூய்மையின்மை இருந்தால் இந்த ஆளுமையும் குறைவாகவே இருக்கும். இந்த தூய்மை என்ற ஆளுமை இலகுவாக நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி பெறச் செய்கின்றது. ஓம் சாந்தி. संपूर्ण स्वच्छ पवित्र बनो. ब्राह्मण जीवन की पर्सनालिटी है पवित्रता. आप आत्माएं ब्राह्मण जीवन में ऐसे पवित्र बनते हो जो शरीर भी प्रकृति भी पवित्र बना देते हो. इसलिए शरीर भी पवित्र है तो आत्मा भी पवित्र है. संपूर्ण पवित्र अर्थात अपवित्रता का अंश मात्र भी न हो, क्योंकि जितनी पवित्रता है उतनी ब्राह्मण जीवन की पर्सनालिटी है. अगर पवित्रता कम तो पर्सनालिटी कम. ये प्यूरिटी की पर्सनालिटी सेवा में भी सहज सफलता दिलाएंगी. ओम शांति.